லார்ட், இந்த டே 3 தியான பகுதிக்கு இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஐ வெல்கம் யூ இன் த மேட்ச்லெஸ் நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த நாளிலே கூட ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஏன் இன்னைக்கு ரொம்ப டிலேனா, அதை தொடர்ந்து இந்த விசுவாசத்தை நான் தியானம் பண்ணி கொண்டே இருக்கும் போது ஆண்டவரை இன்னும் விசுவாசம் யமுனாவோட விசுவாசம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் இதை நான் அதிக நேரம் தியானம் பண்ண வேண்டிய நிறைய காரியம் எனக்கு இது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். ஆனால் கடைசியாக ஆண்டவர் எனக்கு ஒரு 4 காரியங்களை இதுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 காரியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. மற்ற விசுவாசங்களை போல் யமுனா விசுவாசம் கிடையாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா விசுவாசமற்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்வார், எந்த மட்டும் விசுவாசியே விசுவாச சந்ததியே நான் எந்த மட்டும் என்கிட்ட பொறுமையாக இருப்பேன்னு கோவப்பட்டிருக்கார். ஆண்டவர் பயங்கரமாக கோவப்பட்டார். எங்கே விசுவாசம் இல்லாத மக்களை பார்க்கும்போது அவர் கோவப்பட்டார். அதே மாதிரி லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் விசுவாசம், அவனுக்கு கொஞ்சம் பலத்தோடு என்னை மறுதளிக்கிறேன்னு சொல்லுவார். அடுத்தது மச் ஃபெய்த், அப்புறம் கிரேட்டர் ஃபெய்த். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃபெய்த்தே பல விஷயம் இருக்குது. ஃபெய்த்தை குறித்து பேசணுன்னா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நியூ டெஸ்ட்மென்ட்க்கு ஃபெய்த் தான் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போது எமுனா ஃபெய்த். எமுனா ஃபெய்த் அப்படின்னா என்ன? இந்த இபிரேய பதத்தில் எமுனா அப்படின்னு சொன்னால் ஸ்டெட் ஃபாஸ்டான ஃபெய்த், அதாவது அசையாத ஒரு நம்பிக்கை, விசுவாசமான, அதாவது சூழ்நிலைகள் எல்லாமே சான்ஸே இல்லைப்பா, இதெல்லாம் வாய்க்காது, கடவுளே வந்தாலும் இதை மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விசுவாசம்தான் எமுனா ஃபெய்த். when all the doors are closed, எல்லா டோர்ஸும் உங்களுக்கு மூடி இருக்கும், எதுவுமே இருக்காது, அந்த டைமில் அப்படியே கர்த்தருக்காக நிற்கிறாங்கல்ல, அதுதான் எமுனா ஃபெய்த். ஹல்லேலூயா. ஸோ நம்ம அந்த ஃபெய்த்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எமுனா ஃபெய்த்தில் பார்த்திங்கன்னா அநேக வேலைகளில் இந்த பாட்டில் ரிஜெக்ஷன் இருக்கும், பீட்ரேயல் இருக்கும். இந்த பாட்டில் மனுஷங்க மாறுவாங்க, சூழ்நிலை மாறும், பல காரியங்கள் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்கள் ஆப்போசிட்டாக காரியங்கள் நடக்கும். இந்த 4 காரியங்கள் என்ன நம்ம பார்ப்போம். when the promises are delayed, எழுதிக்கோங்க. வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கும் பொழுது, நிறைவேறாமல் போகும் பொழுது, காலம் தாமதித்து கொண்டே இருக்குது, ஒன்றுமே நடக்கலை. இன்னைக்கு வருஷம் வாக்குத்தத்தம் வாங்குவோம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு வீடு கட்டணான்னு சொல்லிட்டாருன்னா அந்த வாக்குத்தை நிறைவேறத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். உடனே போயிட்டு லோன் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண, ஆண்டர் சொல்லிட்டாரு, ஆண்டர் சொன்னார்னா என்ன பண்ணுவார்? கடன் வாங்கி தான் வீடு கொடுப்பேன்னு சொன்னாரா? வாக்குத்தங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாக்குத்தங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எவ்ரி ப்ராமிஸ் ஹேஸ் அ கண்டிஷன். நோ ப்ராமிஸ் வில் பி ஆப்ரேட்டட் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் பீன் டோல்டு. நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் இந்த சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் 1000 ரூபாய் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருப்பாங்க, கீழே கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க. இந்த கண்டிஷன்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு இது கிடைக்கும், நீங்கள் இதை செய்யணும்னா இதுக்கான இந்த நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுமே சில கண்டிஷன்ஸோட நமக்கு வருது. இந்த எமுனா ஃபெய்த்தில் பார்த்தீங்கன்னா யாரை நம்ம சொல்லலாம்னா ஆபிரகாமை சொல்லலாம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்து 25 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இன்றைக்கெலாம் ஏதாவது ஒரு காரியம் சொல்லிட்டாருன்னா உடனே செய்யலைன்னா என்ன பண்ணுறோம்? முறுமுறுக்கிறோம். ஆண்டவரை என்ன ஆண்டவர் எனக்கு என்ன இருக்கார், நான் ஜெபம் என்ன பிரயோஜனம்? கிடையாது. இப்படிப்பட்ட விசுவாசம் அழைக்கப்படலை. இந்த கடைசி காலத்தில் விசுவாசம் தான் சோதிக்கப்படுது. நம்ம விசுவாசம் பொன்னை விட விலையேற பெற்றதான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஸோ கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வர போகிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு பாருங்கள். ஒரு பொண்ணை நெருப்பில் போட்டு சுட்டு எடுக்கிறாங்க, அது பியூரானதுக்கப்புறமா தான் அதை கோல்டே பண்ண முடியும், அது ஜுவல்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு விலையே வேறு மாறிடுது. ஸோ உங்கள் விசுவாசம் கூட இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் பயங்கரம் போட்டு நெருக்கி கொண்டிருக்குது. இதுவுமே நடக்கல அற்புதம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஃபர்னஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராசஸில் காட் என்ன பண்ணுவார்? உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கும் பொழுது என்ன நன்மைகள் இதில் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். நம்பர் 1 எழுதிக்கோங்க. உங்களுடைய குணங்கள் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பொறுமை, இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு கேரக்டர் சேஞ்சை கொண்டு வர தேவன் இந்த வாக்கத்தை தாமதித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம்.
அடுத்தது வாக்குத்தத்தம் தாமதிக்கும் போது ஏதோ ஒரு தேவையில்லாத நபரையோ இல்லை ஒரு பொருளையோ இல்லை தேவனுக்கு பிரியமற்ற ஒரு செயலையோ உங்களை விட்டு பிரிக்க அவர் ஆசைப்படுகிறார். அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். தேவனுக்கு பிரியமற்ற நபர் கூட நீங்கள் இருக்கும்போது கர்த்தரால் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது, கர்த்தரால் அவருடைய வார்த்தை நிறைவேற்ற வைக்க முடியாது. எடுத்துக்காட்டுக்கு லோத்து அபிரகாம் கூடவே இருந்தார், ஆனால் ஆண்டவர் ஒரு டைம் வந்து பிரித்தார். சில பிரிவினைகள் காட் நமக்கு கொடுக்குறாரு. உங்கள் உறவினர்களை விட்டு உங்களை பிரிக்கிறாரா? கர்த்தர் தான் அதை அனுமதிக்கிறார். ஸோ டிலே இந்த ப்ராமிசஸ் அப்படின்னு வரும்போது ஆபிரகாம் 25 வருடம் டிலே ஆச்சு அவருக்கு. ஹல்லேலூயா. டிலே ஆனாலும் ஆபிரகாம் எங்கேயுமே ஆண்டவரை மறுதலிக்கிறார். வசனம் சொல்லுது ரோமர் 4:20, அவன் விசுவாசத்தில் அவன் குறைவுபடவில்லையே அப்படின்ற அழகாக எழுத. he did not waver through unbelief. ஸோ இந்த கர்த்தர் தாமதிக்கிற இடத்துல அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிற விரும்புகிறாருன்னா, என்னுடைய நேரம் ஸ்லோவாக இருந்தால் கூட ஆனால் அது ஷுவரானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொன்னார்னா மேபி ஸ்லோவாக இருக்கலாம், அது நடக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் அது முடிஞ்சிடும், அது நடத்திடுவார். கண்டிப்பாக அதை அவர் செய்து முடிப்பார். ஏன்னா ஒரு பெரிய திரள் கூட்ட லட்சக்கணக்கான மணல் தனையான அவ்வளோ பெரிய மக்களுக்கும் ஒரு விசுவாச தகப்பன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பேஷன்ஸ் லெவல், பொறுமை, அவரை மறுதலிக்காமல் இருந்தார். வார்த்தையிலையோ செய்கையிலையோ சிந்தையிலையோ ஆபிரகாம் கர்த்தரை மறுதலிக்கவில்லை. ஹிஸ் கேரக்டர் ஹஸ் பீன் பில்ட் எவ்ரி இயர். ஹிஸ் பேஷன்ஸ் பில்ட் எவ்ரி இயர். He became perfect in his attitude. இன்னைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தாமதித்து நம்மளுடைய குணங்களை மாற்ற விரும்புகிறார். நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்ற விரும்புகிறார். நம்மகிட்ட இருக்கிற ஆரகன்ஸ், ரெபலியஸ், நான் சொன்னால் நடக்கும், கர்த்தர் பெருமைகள், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு அருவருப்பு, தேவனுக்கு பிரியமற்ற ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ப்ராசஸில் நம்மளை பியூரிஃபை பண்ண விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் அந்த விசுவாசம் தான் நமக்கு ஒரு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொண்டு வர முடியும். ஆண்டவருக்கு உங்கள் பிளெஸ்ஸிங்கை விட நீங்கள் பெற்றுக்கொள்கிற வாக்குத்தை விட நீங்கள் ரொம்ப முக்கியம். who you are in Christ. அதுக்காக தான் இதை கர்த்தர் செய்கிறார். அதே போல் நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ப்ராமிஸ் டிலே ஆச்சு. அவருக்கு 13 வருடமானது. அதே போல் தாவீதுக்கு பல வருஷம் ஆச்சு ராஜாவாக மாறுறதுக்கு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்து, அக்கா ஒன்றுமே நடக்கலக்கா, திருமண காரியம், இதெல்லாம் ஒரு பேசிக் தான். உலகத்துக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கிற, ரிவால்வ் ஆகி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் என்ன சொல்லுங்கள். ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை வளர்ந்து நல்லா படிக்கணும், அப்புறம் திருமணம் பண்ணணும், திருப்பி குழந்தை பெற்றுக்கணும், வீடு வாசல் கட்டணும், காரு பங்களா வாங்கணும், சொத்து சேர்க்கணும். ஸோ இதுக்காக தான் விசுவாசமா? அப்படிப்பட்ட விசுவாசம் வந்து எப்படி ஒரு விலையேற பெற்றுதான் இருக்க முடியும்? ஆண்டவர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே இப்படி கொடுத்து 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 பூமியில் உங்களை செழிப்பாக வச்சுட்டு போகிறதுக்காகவா கர்த்தர் ரத்தத்தை சிந்தினாரு? கர்த்தர் என்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தினாரோ அது என்ன தெரியுமா அர்த்தம்? ரத்தம் சிந்தப்படும் நிலைமை வந்தாலும் நான் கர்த்தரை மறுதலிக்காமல் வாழ்வேன். எனக்கு எது கிடைச்சாலும் கிடைக்காலும், இது பேசிக் விசுவாசம், இதெல்லாம் பேசிக்கு. எனக்கு இது கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இயேசு கிறிஸ்துலாம் பழைய காலத்து பிரசங்கம். அதெல்லாம் இனிமே வர காலம் என்ன தெரியுமா? எது கொடுத்தாலும் எது கொடுக்கலனாலும், குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும், திருமணம் ஆனாலும் ஆகாமல் போனாலும், தலையே போனாலும், எது நம்மளை விட்டு போனாலும், யார் நம்மளை மறுதலிச்சாலும், யார் தூக்கி நம்மளை குழியில் போட்டாலும் பரவாயில்ல, இயேசு ஏன் கூட இருக்கிறாரு, நான் அவருக்காக வாழ்வேன்ற விசுவாசம் தான் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. செகண்ட் பாயிண்ட் நம்பர் 2, when prayers seem unanswered. நம் ஜபங்கள் கேட்கப்படாத பொழுது, ஹல்லேலூயா, கேட்கப்படாத ஜபங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கேட்கப்படாத ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. பல முறைகளில் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கேட்போம், இச்சிக்கிறதெல்லாம் கேட்போம். ஒரு மனிதன் இருந்தார், அவருக்கு ரொம்ப நாள் ஃப்ளைட்டில் போகணுன்னு ரொம்ப ஆசை. அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அமெரிக்கா போகிறார். ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. திடீரென்று அவர் கிளம்பி போயிட்டே இருக்காரு, பயங்கரமான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டார். கடைசியில் பார்த்தா அவர் பேக்கே, முக்கியமான பர்ஸை மிஸ் பண்ணிட்டார். திரும்ப ஓடுறாரு, ரிட்டர்ன் வராரு. ஏர்போர்ட்குள்ளே போகும்போது அவர் கண் முன்னாடியே பல நாள் ஆசைப்பட்ட ஃப்ளைட்டு போயிடுச்சு. ரொம்ப துக்கப்படுற, ஆண்டவரே எத்தனை நாளாக ஆசைப்பட்டேன் என் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போவீங்கன்னு, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க. அப்புறம் அடுத்த நாள் நியூஸ் வந்துச்சு, இந்த ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆகி அது உள்ள பிரயாணம் பண்ண எல்லாரும் மரித்து போனார்கள். ஆண்டவருக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுன்றது உங்கள் ஆசை, அது உங்கள் விருப்பம்தான். ஐயோ என் பையனுக்கு நான் இந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி உள்ளே போட்டிருந்தாருன்னா
அதான் உங்கள் லாஸ்ட் ஃப்ளைட்டாக இருந்திருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. ஸோ புரிந்து கொள்ளுங்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வை யோர் ப்ரேயர்ஸ் ஆர் நாட் ஆன்சர்ட். உங்கள் கண் முன்னாடியே சில காரியங்கள் உங்களை விட்டு போகுது அப்படின்னா போட்டோம், பரவாயில்ல, போகிறது போய் தொலையிட்டோம். அதனால ஏதோ உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், அது கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா எப்பயுமே God doesn't see the present, he sees the future also because he planned everything before. ஆதாம் அவளை உருவாதற்கு முன்பதாக கர்த்தர் அவங்களுக்கு தேவையெல்லாம் வச்சு உருவாக்கிட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த டைம்ல சத்துரு வருவான், இதை பண்ணுவான், எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். சகல ஆழங்களையும் மனுஷன் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் தான். ஸோ காட் நோஸ் வாட். இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும், அதுக்காக ஸ்தோத்திரம். கேட்கப்படாத ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் நீங்கள் இன்னைக்கு உயிரோட இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் விசுவாசம், ஆண்டவர் சில காரியங்களை ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு? சில பேர் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நான் பண்ண போகிறேன், உங்களுக்காக, ஆண்டவருக்காக தான். ஆனால் ஆண்டவர் பண்ண சொன்னாரா? கர்த்தருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அவர் ஆசைப்பட்டார், அவங்ககிட்ட சொல்லுவார், இதை எனக்காக நீ செய் அப்படின்னு சொல்லுவார். சாலமோன் பெரிய தேவாலயத்தை கட்டி முடித்தார். தாவீது கட்ட வேண்டியது, அதுக்காக அவர் ரட்சிப்பு முழுமையடைஞ்சதாலும் கிடையாது. ஆலயத்தை கட்டினா கூட ரட்சிப்பு இஸ் a question mark. So God is more interested on you, on your character rather than your blessings. Hallelujah. So we have to be thankful to God for the unanswered prayers. கேட்கப்படாத ஜெபங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலன் 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போட்டுருங்கப்பா, இந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டீங்க எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஆண்டவரே. அவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு, ஆமாம், ஜெபம் எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். எல்லா ஜெபங்களும் கேட்கப்படாது. ஏன்னா கர்த்தர் நம்ம இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னு சொன்னால் நம்ம கிறிஸ்துவுக்கு ஆண்டருக்கு தெரியும் என் மகனுக்கு இது தேவை. இந்த ஒரு வேளை ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னாலே கர்த்தர் தான் அதை அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டர் மட்டும், வசனம் சொல்லுது, வேசியின் பிள்ளைகளுக்கு சிச்சை கிடையாதான், கர்த்தருடைய பிள்ளைங்க சிச்சை இருக்குது. தேவனுடைய பிள்ளைங்க தான் பயங்கரமாக சிச்சிக்கப்படுவாங்க. உலகத்தில் எவ்வளோ அக்கிரமம் பாவம் பண்ணுவான், அவனுக்குலாம் ஒன்றும் வராது. ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயம் பெருசாக என்ன பண்ணுவாங்க, ஊதி கெடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சத்துரு. அப்போ அதை நம்ம அண்டர்கோ பண்ண வைக்கிறாங்க. யோசேப்பு தான் பண்ணாத பாவத்தை பண்ணான்னு சொல்லிட்டு போத்திபார் மனைவி குற்றம் சாட்டினான். எவ்வளோ பெரிய அவமானம் யோசிச்சு பாருங்க, வந்துச்சா இல்லையா? அவன் கேரக்டர் மேலே பெரிய அசிங்கம் வந்துச்சு யோசேப்புக்கு. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேறாமல் போச்சு அதுக்காக இல்லை. ஸோ இதெல்லாம் டெஸ்டிங் பீரியட். ஹல்லேலூயா. ஃபெய்த்னாலே டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் போகலன்னு சொன்னால் அடுத்த கிளாஸ் போக முடியாது. அதே போல தான். ஸோ ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதும். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மகனே என்னால் இந்த ஜெபத்தை கேட்க முடியாதுப்பா, ஏன்னா இது உனக்கு நன்மை கிடையாது, என் கிருபை உனக்கு போதும். இந்த பலவீனமா, இந்த சூழ்நிலையா விடு, பரவாயில்ல. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் ரொம்ப நெந்திக்கிறானா, ஆஃபீஸில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான், அவனை தூக்குங்க பண்ணுறீங்களா? தூக்க மாட்டார். ஏன்னு சொன்னால் அவனை வச்சு தான் நம்மளை கேரக்டர் பில்டு பண்ணுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் அநேக வேலைகளில் விசுவாசம்னு சொன்னால் நம்மளுடைய கேரக்டர் பில்டிங் ப்ராசஸில் ஆண்டு நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. அக்கினியில் போட்டு நெருப்பில் அந்த பிளாஸ்டிக்கை போட்டால் உருகி போயிடும், பேப்பர் எரிஞ்சு போயிடும், மரம் சாம்பலாக போயிடும். ஆனால் கோல்டாக இருந்தால் மட்டும்தான் அது பியூரி, அது தனியாக கோல்டு இம்ப்யூரிட்டிஸ் தனியாக வந்துடும். அதனால தான் அங்கே எல்லா விசுவாசம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் கோடி மாடி வீடெல்லாம் பெருசாக கட்டி வாழ்கிறாங்களே, எதனால சொல்லணும் விசுவாசம் நான் ஜோம் பண்ண? நோ. உலகத்தை சோந்தரிக்கிறதுனால விசுவாசத்தில் வல்லவர்கள் கிடையாது. விசுவாசத்தில் வல்லவர்கள் புதிய ஏற்பாட்டில் யார் தெரியுமா? வாழல் அறுப்புண்டார்கள், பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தார்கள் கர்த்தருக்காக, அவருக்காகவே தன் வாழ்க்கையை ஆண்டுக்காக வாழ்ந்தாங்க. இவங்க தான் விசுவாச வீரர்கள். எது ஆண்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஒரு மறுதளிக்காமல் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சூழ்நிலைகள் மிக மோசமாய் போகும் பொழுது இருக்க வேண்டியதுதான் யமுனா விசுவாசம். சுற்றி எங்கேயுமே ஒன்றுமே இல்லைங்க, எல்லா டோரும் க்ளோஸ்டு. சூழ்நிலைக்கு ரொம்ப மோசம் சொன்னால் மனுஷங்களும் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க, உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க, எந்த ரிசோர்ஸுமே உங்களுக்கு இருக்காது. நிலைமை முற்றிலும் ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுக்கு சொன்னப்பட்டது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். அதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னா ஜோசப் he dreamed of leadership. அவர் என்ன ட்ரீம் பண்ணார்? குழியில் போய் விழுறத கனவுல காமிச்சாரா? ஜெயிலில் போகிறத கனவுல காமிச்சாரா?
போத்திபார் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு குற்றத்தை சொல்ல போறான்றது கனவுல முன்னாடி காமிச்சாரா? கிடையாது. அவருக்கு வந்த கனவுகள் எல்லாம் லீடர்ஷிப்பை பற்றி தான். ஏன் அப்படின்னு சொன்னால், காட் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்த ட்ரீம் நிறைவேறும், அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டு போ. சிச்சுவேஷன்ஸை பார்த்து உன்னோட டெஸ்டினி நீ என்னைக்கு தீர்மானிக்கக்கூடாது. இதுதான் யோசிப்புடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். என்னன்னு பார்த்தோன்னா, அவர் ட்ரீம்ஸ் நிறைவேறுச்சு, ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக பல சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு இருந்துச்சு. இது ஏன் வந்துச்சுன்னா, அவருடைய குணத்தை உருவாக்கியது. அல்லேலூயா. Faith is a process, is a testing which clears all the impurities from the soul of a human being. Hallelujah. ஃபஸ்ட்டு கோழியில் போனார், அடுத்து அடிமையாக போனார், அடுத்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் வந்துச்சு, அடுத்தது ஜெயில். இந்த 4 ஸ்டெப்பு 4 ப்ராசஸுமே கனவுல ஆண்டவர் காமிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா சுச்சுவேஷனே ஒஸ்ட் ஆகிடுச்சு. பைபிளில் எங்கேயாவது யோசிப்பா, ஆண்டவரே என்னென்னமோ என்னை பற்றி சொன்னீங்க, கனவுலாம் காட்டினீங்க, ஆரம்பமே கூடி கடைசியிலே இப்போ ஜெயிலில் உட்காந்துட்ருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு என்னப்பா இருக்க போகுது அப்படின்னு அவர் அப்படி சோர்ந்து போன மாதிரி எங்கேயுமே எழுதப்படலை. ஆனால் சோர்வுகள் வந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அந்த சூழ்நிலைகள் அந்த கனவுகளை நிறுத்த முடிஞ்சதானா? முடியல. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த தரிசனம், அது நிச்சயமாய் நிறைவேறும். உங்களுக்கு என்ன தரிசனம் ஆண்டவர் கொடுத்தாரோ அதற்கு எதிர்மறையான காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அப்படி தான் நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், God is with you. He is the beginner and the finisher of your faith. Hallelujah. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறும், உங்கள் வாக்குத்தங்கள் நிறைவேறும். இப்போ என்ன சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் கொடுத்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தை நிறைவேறும். அது எப்படி நிறைவேண்டது? அது அவர் கவலைப்பட வேண்டிய விஷயம். அது நம்மளை கொடுத்த நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, when God is silent. அதாவது ஒன்றுமே இல்லை, சுத்தம் சைலண்ட். வனாந்தத்தில் போய் நிற்கிறீங்க, வழியும் தெரியாது, தண்ணியும் இருக்காது, சாப்பிட்றதுக்கு உணவும் இருக்காது, பேசிக்கான எதுவுமே வில்டர்னஸில் இருக்காது. வில்டர்னஸுகளை மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது. ஆண்டவர் எதுவுமே பேசாமல் இருக்கிறாரு. அட்லீஸ்ட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு சில காரியம் ஒரு உயர்வு வந்துச்சு. யோசிப்புக்கு நடுவில் போத்திபார் வீட்டில் அவர் பண்ணதெல்லாம் ஆண்டவர் ப்ராஸ்பர் பண்ண வச்சார். அப்பப்போ ஆண்டவர் நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கார். சுத்தமாக ஆண்டவர் அமைதியாக இருந்த ஒரு நிலைமை யாருக்குன்னா யோபு. யோபுடைய வாழ்க்கையில் நல்லா ஒரு எல்லா வகையிலுமே உண்மை உள்ளவர், சன்மார்க்கன், நீதிமான். அவரை குறித்து பல விஷயம் ஆண்டவர் சர்டிஃபிகேட் மேலே சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் இந்த சர்டிஃபிகேட் அவருக்கு வருகிற அந்த சஃபரிங்ஸை ஸ்டாப் பண்ண முடிஞ்சதுன்னா முடியல. பிகாஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த், இட்ஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். ஸோ சஃபரிங் இஸ் காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. Suffering produces more patience. Suffering produces more godly character, nature. ஸோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் நம்மை குத்துகிறார். ஒரு 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 வயல் நிலத்துக்கு ஒரு நிலத்தை வாங்குறீங்க, ஃபுல்லாக குப்பை இருக்குது, ஆனால் அதில் விதைக்கலாம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா விதைக்க மாட்டீங்க. முள் இருக்குது, குப்பை இருக்குது, கரடு முரடாக இருக்குது, கல் இருக்குது, எப்படி வளரும் செடி? அப்போ அந்த நிலத்தை போட்டு குத்துவாங்க. கல்லை பொறுக்கும் போது வலிக்கும், குப்பையை எடுப்பாங்க, அதுக்கு இருந்த ஒரு ஜோனே மாறிடும், அது நிலமே அது இருந்த ஸ்டைலே மாறி வேறு நிலைமைக்கு ஒன்றுமே அந்த மாதிரி பார்க்கறதுக்கு குப்பை தான் இருந்துச்சு. ரொம்ப கடைசியில் வெறுமையான மாதிரி இருக்கும். சில வேலைகளில் கர்த்தர் நம்மளை விட்டு சில பேரை விலக்கி போடுவார். ஏதோ வெறுமையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பரவாயில்ல. ஆண்டவர் விதைக்கும் பொழுது, நீங்கள் ஓங்கி வளரும் பொழுது, ஒரு பெரிய ஃபீல்டாக நீங்கள் மாறும்போது அநேக பேர்ட்ஸு, அநேக மக்களுக்கு நீங்கள் பிளெஸ்ஸிங்காக மாறுவீங்க. ஸோ காட் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுற சுத்திகரிப்பார். ஃபெய்த் நம்மளை சுத்திகரிப்புக்குள்ளே கொண்டு போகுது. ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு வார்த்தையில் கூட ஆண்டவர் மறுதளிக்கவே இல்லை. எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் நன்மை மட்டும் பெற்றுக்கொண்டு தீமை பெற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நம்ம கேட்க முடியுமா? ஸோ இதான் எமன் ஆஃப் ஃபெய்த். யோபு சொல்வார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த விசுவாசம்தான் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த். பாபிலோனில் அந்த பொற்சலையை வணங்கு, இல்லை தூக்கி உள்ளே போட்டுருவேன்னா, நீ தூக்கி போட்டால் போடு, செத்தா நான் சாவறேன், ஆனால் இதை நான் வணங்க மாட்டேன். எந்த விசுவாசம் தான் எனக்கு கடைசி காலத்தில் தேவை? ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆஸ்வதிச்சாலும் சரி, என்னை ஆஸ்வதிக்காமல் போனாலும் சரி, எனக்கு குழந்தை கொடுத்தாலும் சரி, குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, திருமணம் ஆகாமல் போனாலும் எனக்கு என்ன இருக்குதோ இல்லாமல் போகுது, ஆனால் உண்மை நம்பிக்கையாக இருப்பேன்ப்பா.
உங்கள் விசுவாசம், நீங்கள் எனக்காக கொடுத்த விசுவாசம் நான் காத்துக்கொள்வேன்ப்பா, கடைசி வரைக்கும் என்னுடைய ஓட்டத்தை நான் முடிப்பாண்டவரே அப்படின்றதான் யமுனா ஃபெய்த். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். மகளே மகனே, இந்த விசுவாசம் நீ காத்துக்கொள்வியா? உன் நிலைமை எப்படி இருந்தாலும் அந்த பொறுமையாக இரு. அதில் வழி திறந்தாலும் வழி இல்லாமல் போனாலும் ஆண்டவர் உனக்கு உன்னுடைய கேரக்டரை மாற்றுவார். காட் இஸ் டூயிங் சம்திங் இன் யுவர் லைஃப். எந்த பிரச்சனையுமே அது ஒரு வேஸ்டே கிடையாது. கண்டிப்பாக அதில் நமக்கு ஆண்டவர் நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆபக்கூக்கை நீங்கள் கடைசியாக தியானித்து பார்த்தீங்கன்னா ஆபக்கூக்கு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அந்த வசத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபக்கூக்கு 3:18 இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபக்கூக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர் இல்லையா? ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து வாசிப்போம். 3:18 அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே, ஆட்டு மந்தை பலனற்று போனாலும், தொழுவத்திலே ஆடுகள் எதுவுமே இல்லாமல் போனாலும், மாடு இல்லாமல் போனாலும், எது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் சொல்வார். இந்த 18 நீங்கள் வாசிக்குவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். மகிழ்ச்சின்றதே ஒரு பெரிய விஷயம். இவர் களி கூறுவன்றார். என்ன நிலைமையில சொல்கிறாரு? அத்திமரம் துளி விடாமல் போயிடுச்சு, திராட்சை செடி பழமே இல்லை, ஒலிவ மரத்தில் பலனும் இல்லை, வயலில் தானியம் இல்லை, எல்லா இடத்துலையும் நோ 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 நோ, எங்கேயுமே எதுவுமே இல்லைங்க. இதான் ஆபக்கூடைய நிலைமை. இன்றைக்கி உங்கள் நிலைமை அப்படி இருக்கா? இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லப்பா, நான் உங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன், உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆண்டவரே. 19 வாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபக்கூக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான சலங்கை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. God will make you rejoice. ஆண்டவர் உங்களை உயரங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சந்தோஷத்தை ஒரு மோசமான நிலைமையில் உங்களுக்கு கொடுக்கறது தான் யமுனா விசுவாசம். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காந்து ஒப்பார வச்சு அழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சிரிச்சிட்ருப்பீங்க தெரியுமா? அதுதான் யமுனா விசுவாசம். எல்லா டோரும் அடைக்கப்படும், யாருமே இருக்க மாட்டாங்க. வில்டர்னஸ், ட்ரைனஸ், ஹோப்லெஸ்னஸ். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. This is a faith that every Christian must possess in this last days. இந்த கடைசி காலத்தில் நமக்கு என்ன சம்பவிக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், அவருக்காக நான் ஜீவிப்பேன். எது இருக்கோ இல்லையோ, எது கிடைக்குதோ இல்லையோ, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறதோ இல்லையோ, அவர் எனக்காக ஜீவனையே தந்தார், நான் அவருக்காக வாழ்வேன், என் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்பேன். இதுதான். எல்லாத்தையும் இழந்தாலும் நவமியை போல நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, I will trust you when the promises are delayed. I will trust you when prayer seems unanswered. I will trust you when circumcision worsens. I will trust you when nothing is hopeful, when everything seems to be no's and zeros. Hallelujah. நான் 4 பாயிண்ட் நான் சொல்கிறேன். வாக்குத்தங்கள் நிறைவேறாத பொழுது, ஜபங்கள் கேட்கப்படாத பொழுது, சூழ்நிலைகள் மிக மோசமாய் போய் கொண்டிருக்கிற பொழுது, சுற்றிலும் எல்லா இடத்திலும் நோ என்ற பதில் மாத்திரம் வந்து கொண்டிருக்க என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், மகளே நீ விசுவாசமார், பி ஸ்டெடி, பி ஃபெய்த்ஃபுல், ட்ரஸ்ட். The unchanging character of God is there for you. Hallelujah. கர்த்தர் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியம் செய்வார். உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசுதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ள. மே காட் பிளஸ் யூ. அண்ட் நாளைக்கு நம்ம சந்திப்போம். ஒரு அருமையான பாட்டு இருக்கு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருங்க, களி கூறுங்க. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நமக்காக ஒரு மகிமையான கர்த்தர் செய்ய போகிறார். மே காட் பிளஸ் யூ.